ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, என்னென்ன ராசி பலன்கள் அமையுது அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமது சேனலில் நீங்கள் முழுமையாக ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க அன்பர்களே, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கிறது, இன்றைய தினம் அதிர்ஷ்ட நேரம்னா அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள். இந்த தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே ராகு, சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன் ஆகிய 5 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாகவும் புதன் நீச்சமங்க ராஜயோகம் பெற்றுள்ளதன் காரணமாகவும் இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது திருமணத்திற்காக இருக்கலாம், அல்லது புதிதாக அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இருக்கலாம், வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் தக்க தருணத்தில் சேரக்கூடிய ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. சாதகமாக நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்தணும் அப்படின்னா அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அது உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது. நீங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. அது உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க. இந்த தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல மன திருப்தி தரக்கூடிய வகையில் உதவிக்கரம் நீட்டுவாங்க. ஒரு ஊண்டுகோல் போல உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம். மாணவர்களுக்கு இந்த தினம் யோகமான ஒரு நாள். கல்வி முன்னேற்றம் வேற லெவலில் இருக்கும். கல்வியில் ஆர்வம் பெறக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இப்போ இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உயர்கல்விக்காக நல்ல தகுதி அடையக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் கல்வி பணிகளை சிறப்பாக முடிக்க முடியும். எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினம் நேற்று வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்ல நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. அதனால எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நாட்பட்ட பிரச்சனைகளாக இருக்கோ அதை எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். அது அதிகமான சக்சஸை பெற்று தருங்க. புதிதாக வீடு கட்டணுங்கிற கனவு வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த கனவுகள் நிஜமாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். ஏன்னா உங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் நிறைய குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அதனால இணக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அலுவலக பணிகளில் இன்றைய தினம் விவேகமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எந்த பணிகளாக வேண்டாலும் இருக்கலாம். நீங்கள் உங்க உத்தியோக பணிகளில் நிதானித்து அவசரப்படாமல் விவேகமாக செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க. கீர்த்தி நிறைந்த நாள் இன்றைய தினம். வெற்றிகள் உங்களுக்கு தானாக சேரும். நீங்கள் விவேகத்தோடு செயல்பட்டால் போதுமானதுங்க. இந்த தினம் தேவையில்லாத நினைவுகளை மனதில் கொண்டு வரக்கூடாதுங்க. பழைய சோகம் தரக்கூடிய நினைவுகள் எதையுமே மனசுல இன்னைக்கு அலோவ் பண்ணாதீங்க. அதன் மூலமாக மன இறுக்கத்தை நீங்க தவிர்க்க முடியுங்க. இந்த தினம் நீங்கள் யாரு கூடயும் கோவப்படக்கூடாதுங்க. உங்கள் நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள் யாருக்கிட்டையுமே இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக கோவப்படாமல் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அனுசரித்து போங்க. புதிய முதலீடுகள் செய்யும்போது வியாபாரிகள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு வளத்தை கொண்டு தருங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் தோன்றினாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. விவேகமாக செயல்பட்டால் போதுமானதுங்க. நெருக்கடிகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். இந்த தினம் உங்களுக்கு புதிதாக வண்டி வாகன பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி வாகன பயணங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் போது அந்த பயணங்களின் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பயணங்களின் போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது உங்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி தரும். ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு மந்திரம் உங்க மனசுல இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அதிகமான வெற்றிகளையும் விவேகமாக செயல்பட்டு நிறைய ஒரு உற்சாகமான சூழலையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். நீண்ட கால அடிப்படையில் நீங்க முதலீடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள். ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணலாம். அது நீண்ட கால அடிப்படையில் லாபத்தை தருங்க. இருந்தாலும் முதலீடுகள் செய்யும்போது எந்த விஷயத்துல முதலீடு பண்றீங்க அப்படின்றத நீங்க அப்டேட்டடாக இருந்து நல்ல ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொண்டு முதலீடு செய்வது நல்லதுங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் உறவுல நீங்க இன்றைய தினம்
பொறுமையாக அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உணர்ச்சிவசப்படக்கூடாது. காதல் வாழ்க்கையில நீங்க உணர்ச்சிவசப்பட்டு இந்த தேவையில்லாத செயல்பாடுகளும் செய்திடக்கூடாதுங்க. சில பேர் ஒருதலை மோகத்தை வந்து வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒருதலை மோகம் அப்படின்றது கண்டிப்பாக அறவே கூடாது. அதையெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதனால தேவையில்லாத தலைவலிகள் தான் ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம். ஒருவேளை நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தோட அதிகமான நேரத்தை வந்து பேசுவதற்காக நீங்க உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. குடும்ப உறுப்பினருடன் பேசுவதற்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாங்க. குடும்பத்தோட இல்லைங்கிற மாதிரியான சில ஃபீலிங் கூட ஏற்படலாம். உணர்ச்சிவசப்படாம நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. திருமணமானவர்களுக்கு இந்த தினம் வாழ்க்கை துணை வந்து சுயநலமா நடந்துக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்படி அவருக்கு மட்டும்தான் சாதகமா இருக்கக்கூடிய சுயநலவாதியாக அவர் இருக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரலாங்க. தேவையில்லாத சிந்தனைகள் உருவாகலாம். ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்க வாழ்க்கை துணையிடம் தகுந்த விஷயங்களை மட்டும் பேசி நீங்க நிதானித்து செயல்படுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் சிறந்த புத்தகத்தை படிக்கலாங்க. ஓய்வு நேரம் அதன் மூலமாக சிறப்பாக அமையும். உங்களுடைய நல்ல சிந்தனை வளத்தை வந்து பலப்படுத்துவதற்கு புத்தகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. ஏன்னா மனிதர்களுடைய உலகம் அப்படின்றதே உங்களுடைய சிந்தனையின் போக்கில் தான் இருக்கிறது. மனிதர்களுடைய எண்ணங்கள் மூலமாக தான் உருவாக்கப்படுகிறது. எனவே உங்க சிந்தனை வளத்தை வலுப்படுத்த நீங்கள் புத்தகங்களை நாடலாம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம், வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி பெருகும். மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள், யோகமான தினங்க என்ற தினம். கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்கள், போதுமானதுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 7 இன்னைக்கு 7ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வேகம் அப்படின்றது தேவையில்லைங்க. உங்கள் செயல்பாடுகள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விவேகத்தோடு செயல்பட்டால் போதுமானதுங்க. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் கொண்டு வரக்கூடாது. பழைய சோகம் தரக்கூடிய நினைவுகளை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விட்டால் மன இறுக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள முடியுங்க. அற்புதமான ஒரு நாள், விவேகம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் வேண்டுமோ புதிய புதிய ஐடியாக்கள் எல்லாம் நிறைய இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிய முதலீடுகள் செய்யும் போது, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்க தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தருங்க. எதிர்காலத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு அது கண்டிப்பாக உறுதுணையாக அமையும். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், உங்க சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் யாருக்கிட்டையும் இன்னைக்கு கோவப்படாம அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைய தினம் இன்னும் மகிழ்ச்சியாக மாறுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் பாசிட்டிவான சிந்தனையுடன் நீங்க அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் கிடைக்கும். எனவே நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் சின்ன சின்ன நெருக்கடி தரக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. வாகனங்களில் பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வெற்றிகரமான நிறைய காரியங்கள் உங்களால் சாதிக்கக்கூடிய ஒரு நாள். அதனால சும்மா இருக்காதீங்க, நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.